ரீசெண்ட் டேஸ்ல இந்த ஒரு நியூஸை கேட்டுட்டு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பூரா வீட்டில உங்க வீட்டுக்கு நீங்க ஸ்வீட் செஞ்சுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல பயிர்ந்தாங்க. மக்களுக்கே பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை கேட்கும் போது கொஞ்சம் காண்டானா இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சார்ட்டை பாருங்க. இப்போ வந்து டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா டாக்ஸ் கெட்டாம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்களே தவிர்த்து டாக்ஸை கெட்டணும்னு நினைக்க மாட்டாங்க. இதுவே டாக்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா ஒரு வேலை கெட்டதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாவே இருக்கு இந்த ஒரு சார்ட் சொல்லுது. அதே மாதிரிதான் இப்போ வந்து மக்களுக்கு தேவையான மக்களுக்கு சேவை செய்ய வர்றவங்க அவங்களுக்கான விஷயங்களை கரெக்டா பண்ணி கொடுத்தா அவங்க பண்றதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல. அந்த ஒரு எண்ணத்துலதான் நம்ம தளபதி சார் இந்த ஒரு விஷயத்தை அறிவிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம நம்ம சிஎம் சாருக்கே பாத்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இவங்களுக்கும் இந்த மாதிரி கார் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம டிஎன் கவர்மெண்ட் இந்த மாதிரி எம்எல்ஏக்களுக்கு இந்த மாதிரி கார் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. ஆனா இந்த நேரத்துல இந்த ஒரு விஷயம் கரெக்டா அப்படிங்கிறத கேட்டீங்கன்னா எனக்கு என்னமோ இந்த ஒரு விஷயம் இப்போ தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கடனே பாத்தீங்கன்னா 50% தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அதுவும் 1 லட்சத்துக்கு மேல வாங்கினா 35% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு எம்எல்ஏக்கே பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் கிட்ட ஒரு கார் வாங்குறத விட்டுட்டா கூட ஒரு மாசத்துக்கு அவங்களோட மெயின்டெனன்ஸ் சார்ஜ் 25,000 பிஏ வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு 25,000 கிட்ட கட்டுறது. மாசத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் கிட்ட அவங்களுக்கே பேரு. ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 12 லட்சம் ரூபாய் ஒரு எம்எல்ஏக்கு போகுது. இதே 234 தொகுதிக்கு ஒரு வருஷத்துக்கே பாத்தீங்கன்னா 28,000 கோடி கிட்ட வருது. ஆனா இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்பதான் நாம கடன்ல இருக்கவங்க விவசாயிகளுக்கு கூட ஃபுல்லா தள்ளுபடி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதனால சொல்றேன் இந்த ஒரு விஷயம் தேவையாவே இருந்தாலும் ஆனா இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.